இன்னைக்கான வீடியோவை டெமான்ஸ்ட்ரேஷனாக காட்ட போகிறேன். என்னோட அம்மா செஞ்சு காட்ட போகிறாங்க, அதையும் பார்ப்போம். இப்போ சூப்பு தானே சேர்ப்புறோம். சூப்பு தானே சேர்ப்புறோம். சூப்பு தானே சேர்ப்புறோம். என்னது நம்மளுக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நான்வெஜ் ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கு. என்னது? எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். எலும்பு முறிவு ஏற்பட்டால் என்ன பண்ணுறாங்க? மாவு கட்டு போடுறோம், 6 வாரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். கூடவே எலும்பு கூடுவதற்கு உண்டான உணவுகள் சாப்பிட்றோம். ஆட்டுக்கால் சூப் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் வெஜிடேரியன்லாம் என்ன பண்ணுவாங்கங்க? அவங்களுக்கு கூட கடவுள் கொடுத்துருக்க வரப்பிரசாதம் இந்த ஆட்டுக்கால், முடவாட்டுக்கால் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படிங்கிறது நம்ம அப்படியே தொட்டு பார்த்தோம்னா, யாரெல்லாம் ஆடு அதோட பாதங்கள் எல்லாம் தொட்டு பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ மிருதுவா சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அதே மாதிரி இருக்கு கிழங்குமே. நம்ம தொட்டு பார்த்தோம்னா அந்த மெல்லிதான ரோமமும் ஆட்டோட காலில் இருக்க மாதிரியே அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்குது. கீழ்ப்பகுதி கால் மாதிரியே அமைக்கப்பட்டிருக்குது, கொஞ்சம் லைட்டான கடினத்தன்மையோட. ஆக இறைவனோட படைப்பு பாருங்க. ஆனா என்ன ரீசன் தெரியல, மலை பிரதேசங்கள் குறிப்பா ஏற்காடு சைடு, கொல்லிமலை சைடு தான் அதிகமா இது விளையுது. ஆனா இன்னைக்கு பரவலா கிடைக்குதுங்க. நான் இதோட நன்மைகளை அறிவியல் பூர்வமா உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத செஞ்சே காட்ட போறேன். இன்னைக்கான வீடியோவை டெமான்ஸ்ட்ரேஷனாக காட்ட போறேன். என்னோட அம்மா செஞ்சு காட்ட போறாங்க, அதையும் பார்ப்போம். இதோட நன்மைகளையும் பார்ப்போம், பயன்படுத்தி இதோட பலனை பெறுவோம். இதோட ஆங்கில பேருங்க ட்ரைனேரியா குர்சிஃபோலியா. இது தனியா வளர்றது இல்லைங்க. இது மரத்துல வளரக்கூடிய ஒரு விதமான பாசி ஒட்டுண்ணி. எப்படி ஒரு விலங்கோட உடல்ல ஒரு ஒட்டுண்ணி இருக்கோ அது மாதிரி இது மரத்தோட சைட்ல இருந்து வளருது. அதிலிருந்து சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்குது இந்த கிழங்கு. ஆனால் அந்த மரத்தை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. சைனாவில் இது ரொம்ப பாரம்பரியமான மருந்துங்க. இதுக்கு சைனீஸ் வச்சிருக்க ஒரு மாசான பேரு கு சுயி பூ. அதாவது இதற்கான அர்த்தம் போன் ஃப்ராக்சர் ஹீலர், எலும்பு முறிவை குணமாக்குபவர் அப்படின்னே இதுக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த கிழங்குக்கு. சரி, இப்போ நீங்க கேட்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வயசான இந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய மேல் பகுதி மாதிரியே தாங்க நம்ம எலும்புகளும் ரொம்ப ஸ்பாஞ்சு மாதிரி வீக் ஆகுது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு உருக்கி நோய் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ட்ரைனேரியால இருக்கக்கூடிய சில வகையான ஃபிளாவனாய்ட்ஸ், ட்ரைடெர்பைன்ஸ் அப்படிங்கிற சத்துக்கள் ஆஸ்டியோபிளாஸ்டிக் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்துறதா சில ரிசர்ச் இருக்குங்க. ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோகிளாஸ்ட்னு 2 இருக்கு. ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படின்னா எலும்புகளிலிருந்து அடர்த்தியை குறைக்கக்கூடிய வகையில் கால்சியம் வெளியே வரும். ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னா எலும்புகளுக்குள்ளார கால்சியம் சேர்ந்து எலும்புகளோட அடர்த்தி அதிகமாகும், வலிமை அதிகமாகும். அதனால இந்த கிழங்கு ஆஸ்டியோபிளாஸ்டிக் ஆக்டிவிட்டியை, வலிமை கூட்டும் ஆக்டிவிட்டியை செய்யக்கூடியதா இருக்கு இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள்னால. அடுத்து மூட்டு வலிகள். இந்த மூட்டு வலிகள்ல என்ன ஆகுதுங்க? உங்க ஜாயிண்ட் பகுதிகள்லாம் வீங்குது, இன்ஃப்ளமேஷன் ஆகுது. இதுதான் மெயின் ப்ராப்ளம். இந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய வகையில இந்த ட்ரைனேரியா முடவாட்டுக்கால் கிழங்குல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ், அலர்ச்சியை குறைக்கும் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. COX-2 அப்படிங்கிற என்சைம், இந்த COX-2 இன்ஹிபிட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் மாத்திரையா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த COX-2 இன்ஹிபிட்டர்ஸ் இதுல இயற்கையா இருக்கிறதுனால எல்லா வகையான மூட்டு வலிகளுக்கும், அதாவது மூட்டு தேய்மானத்தினால் வரக்கூடிய மூட்டு வலியிலையும் இன்ஃப்ளமேஷன் தான் இருக்கும். முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொமாட்டிசம்லையும் அதே இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் தான் பெரிய பிரச்சனையை உண்டாக்குது. அப்போ நம்ம ரெகுலரா இந்த கிழங்கு சாப்பிடுறது அப்படிங்கிறது அந்த ரொமாட்டிசம்க்குலாம் நம்ம கொடுக்கக்கூடிய COX-2 இன்ஹிபிட்டர்ஸ் வலி மாதிரி இதுல இருக்கக்கூடிய வலி நிவாரணிகள் செயல்படுது இயற்கையான முறையில கிழங்குல. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், தயவு செஞ்சு பொடியா வாங்கி சாப்பிடாதீங்க. கிழங்கு கிடைச்சா மட்டுமே வாங்கி சாப்பிடுங்க. 3வதுங்க, நம்ம சிறுநீரகத்துக்கும் கால்சியமுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா சிறுநீரகம் நம்ம கால்சியம் மெட்டபாலிசம், பாஸ்பரஸ் மெட்டபாலிசம், அதாவது எலும்புகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 தாதுக்கள் சரியா வேலை செய்யறதுக்கு சிறுநீரகம் நல்லா வேலை செய்யணும். இந்த ட்ரைனேரியா முடவாட்டு கிழங்கு இதை செய்யுது. கிட்னி ஃபங்க்ஷன், சிறுநீரகத்துக்கு நல்லது, அதோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. போனஸா ஒரு நன்மை இந்த முடவாட்டு கிழங்கு நம்ம சாப்பிடுவதால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது இருக்கு. ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு நன்மை செய்யக்கூடியதா இருக்கு. முடியோட வேர் கால்களுக்கு நல்லது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் முடியோட வேர்க்காலில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதா இருக்கு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. எனக்கே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இனிமேல் ரெகுலரா நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு தான் ஹேர் பிரச்சனை காலங்காலமா இருந்துகிட்டே இருக்கேன். வாங்க இப்போ இதோட செய்முறைக்குள்ள போயிடுவோம். இப்போ முடவாட்டு கிழங்கு சூப்புக்கு நம்ம புல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிழங்கு மட்டும் ரெடியாக இருக்குது. இந்த முடவாட்டு கிழங்குங்கிறது மட்டன் சைவ சூப்பு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கொல்லிமலையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு.
இந்த சூப்பு. இந்த கிழங்கு கிடைக்கிறது கொல்லிமலையிலையும் கிடைக்குது, நிறைய சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்குது. இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு 7-8 பல்லு, சின்ன வெங்காயம் 50 கிராம், ஜீரகம் 1.5 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, புதினா தலை ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, மல்லித்தலை ஒரு கைப்பிடி. இது எல்லாமே கிழங்க பொடி பண்ணிட்டு மற்ற சாமான்களையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கீரைங்களையும் லாஸ்ட்ல ஒரு சுத்து விட்டுக்கலாம். அப்புறம் பட்டர் வந்து ஒரு பாக்கெட் பட்டர் போட்டு இந்த அரைச்ச விழுதையும் அதில் போட்டு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5-6 சவுண்டு விட்டு எடுத்தா இந்த சூப் ரெடி ஆகிடும். இந்த சூப் வந்து கொல்லிமலையில நிறைய பேர் சேல் பண்றாங்க. அவங்க வந்து விறகடுப்பு மூட்டி பானை வச்சு பானையில தண்ணி ஊற்றி இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இருப்பாங்க. அவங்க தீர்ற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுட்டே தான் இருப்பாங்க. அங்க அந்த அளவுக்கு நாள் பூரா அங்க கிடைக்கக்கூடிய ஒரு சூப் இது. நம்ம போய் அதை வாங்கி குடிக்கும் போது இதனோட டேஸ்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம உடம்பு வலி பூரா பறந்து போன மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. நம்ம எந்த அளவுக்கு மல்லி புதினா எல்லாம் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட்டும் கூடும் உங்களுக்கு. இந்த வெண்ணெயை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்குவோம். இந்த அரைச்ச விழுது இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இது வந்து 1 லிட்டருக்கு உண்டானது நான் போட்டிருக்கேன் 6 பேருக்கு. உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5-6 சவுண்டு விட்டு அதுக்கப்புறம் ஆறுனப்புறம் எடுத்து வடிகட்டி யூஸ் பண்ணுங்க. ஓகே, சுட சுட உங்களுக்கு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நான்வெஜ் ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குது. சூப்பராக டேஸ்ட். இதோட செய்முறையை பார்த்தீங்க, கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பட் யார் சாப்பிடக்கூடாதுங்க? இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ், கர்ப்பிணிகள் பொறுத்த வரைக்கும் இதோட சேஃப்டி டயட்டாக நம்ம கிட்ட இல்லை. ப்ளீடிங் டிசார்டர்ஸ், ஏதாவது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ரத்தம் உறைதல் தன்மையை குறைக்கக்கூடிய மாத்திரைகள், ஆஸ்பிரின் மாத்திரைகள் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கான ரிசர்ச் எவிடன்ஸ் இல்லை. இருந்தாலும் சேஃப்டி டேட்டா இல்லை நம்மகிட்ட. முக்கியமாக சர்ஜரிக்கு முன்னாடி 2 வாரம் முன்னாடியே இந்த மாத்திரைகள்லாம் நிறுத்துவாங்க. அப்போ இந்த மாதிரி கிழங்குகள் அந்த நேரத்துலலாம் சாப்பிடக்கூடாது. அதாவது ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ராக்சருக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியது, ஃப்ராக்சருக்கு முன்னாடி சாப்பிட வேண்டியது கிடையாது இந்த கிழங்கு. மற்றபடி நீங்கள் என்ன மெடிகேஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னு தெரியாது. அதனால் இது உணவாக சாப்பிடும்போது கூட சப்போஸ் சில சமயம் ஒவ்வாமை ஏற்படலாங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிழங்குங்க மலைவாழ் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் மணல் வச்சு ஒரு சாக்கு துணியில் இதை மூடி வச்சோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கூட இந்த கிழங்கு தாங்கும் அப்படிங்கிறாங்க. 1 கிலோ 400 450 ரூபாய் வரை விற்கப்படுது. மலைப்பகுதி மக்களுக்கு குளிர்கால பானமே வந்து முடவன் ஆட்டுக்கால் சூப் தான். வெப்பத்தை தரக்கூடியது. முடக்குகளை நீக்கும் இந்த முடவாட்டுக்கால் பயன்படுத்துவோம் ஆரோக்கியமான முறையில். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவலோட உங்களை சந்திக்கிறேன். Until then, goodbye from Dr. கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சூப்பராக டேஸ்ட். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.